ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 20 சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் என்னன்னா, ரசம் சுவையாக இருக்க மிளகும் சீரகமும் புதிதாக இடித்து சேர்க்கலாம். ரசத்தை அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். இறுதியாக ரசத்தை இறக்கும்போது கொத்தமல்லி சேர்த்தா வாசனையாக இருக்குங்க. தோசை மாவு அரைக்கும் போது சிறிதளவு சமைத்த சாதம் சேர்த்தா தோசை ரொம்ப மென்மையாக வருங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்தா தோசைக்கு நல்ல வாசனை கிடைக்குங்க. வெங்காய சட்னி செய்யும்போது கருவேப்பிலையை வறுத்து அரைத்து வைத்துவிட்டு வெங்காய சட்னி தாளிக்கும் போது சிறிதளவு சேர்த்து தாளித்து பாருங்க. வெங்காய சட்னி ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. நெய் சாதம் செய்யும் போது சிறிதளவு தேங்காய் எண்ணெய் பொடியாக நறுக்கிய மோர் மிளகாய் சேர்த்து மசித்து பின் தயிர் சாதம் தாளித்தால் சுவை சூப்பராக இருக்குங்க. புடலங்காய் கூட்டு சமைக்கும் போது சிறிதளவு மோர் சேர்த்து சமைத்து பாருங்க. சுவை சூப்பராக இருக்குங்க. சாம்பார் பொடி அரைக்கும் போது வறுத்த கருவேப்பிலையை சிறிதளவு சேர்த்து அரைத்தீங்கன்னா சாம்பார் பொடி நல்ல வாசனையுடன் இருக்குங்க. நறுக்கிய வாழைக்காயை சிறிதளவு உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் 15 நிமிடம் போட்டு வைத்து பின் சமைத்தீங்கன்னா வாழைக்காய் துவர்ப்பு இருக்காதுங்க. இட்லி மாவு புளித்த பின் 1 ஸ்பூன் வறுத்து அரைத்த வெந்தய பொடி சேர்த்து கலந்தீங்கன்னா இட்லி சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. சிறிதளவு பிரெட்டை தண்ணீரில் நனைத்து அரைத்து தோசை மாவில் சேர்த்து கலந்தீங்கன்னா தோசை சுவையாக இருக்குங்க. பருப்பை லேசாக வறுத்து வைத்துவிட்டு சாம்பார் செய்யும்போது 10 நிமிடம் மட்டும் ஊற வைத்து வேக வைத்தா பருப்பு சீக்கிரம் வெந்துடுங்க. பொடியாக நறுக்கிய சிறிதளவு பூண்டு தனியாக எண்ணெயில் வறுத்து எலுமிச்சை சாதம் செய்யும்போது இறுதியாக சேர்த்து கலந்தீங்கன்னா சுவை சூப்பராக இருக்குங்க. சிறிதளவு மிளகு சீரகம் 1-2 தட்டி இறுதியாக சேர்த்தா மட்டன் வறுவல் சுவை சூப்பராக இருக்குங்க. சிறிதளவு பொடியாக நறுக்கிய பூண்டு தனியாக வறுத்து சிக்கன் வறுவல்ல இறுதியாக சேர்த்து பாருங்க. சிக்கன் வறுவல் சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டைகோஸ் பொரியல் செய்யும் போது பெரிய வெங்காயம் சேர்க்காம சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு செய்யும் போது 1 சிட்டிகை வெல்லம் சேர்த்து பாருங்க. சுவை சூப்பராக இருக்குங்க. தண்ணீரில் 2 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து நறுக்கிய உருளைக்கிழங்க அந்த தண்ணீரில் போட்டு வைத்தீங்கன்னா நிறம் மாறாமல் இருக்குங்க. பருப்பு குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வைக்கும்போது 2 காஞ்ச மிளகாயும் 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வேக வைத்தீங்கன்னா குழம்பு ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. தேங்காய் துவையல் அரைக்கும் போது சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்தீங்கன்னா துவையல் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. துவையல் செய்யும் போது அரைத்த தேங்காய் விழுத தயிரில் கலக்காம வேக வைத்த காய்களுடன் சேர்த்து பிறகு தயிர் சேர்க்க வேண்டுங்க. இதனால் அவியல் நீர்த்து போவதை தவிர்க்கலாம். கடைசி டிப்ஸ் என்னன்னா, கடலைப்பருப்பு போலி பூர்ணம் செய்யும் போது அதற்கு தேவையான பூர்ணத்துக்கு வெல்லத்துக்கு பதில் பொடித்த சர்க்கரையை பயன்படுத்தலாங்க. இது போலி சுவையா இருக்கிறதுக்கும் மெல்லியதா இருக்கிறதுக்கும் வெள்ளையா இருக்கிறதுக்கும் உதவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.